நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நான் ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறது என்னன்னு சொன்னா, நான் சாகும் வரைக்கும் ஆலயத்துக்கு போக எனக்கு பலன் தரும். ஹல்லேலூயா. ஆனா பலன் இருக்கும்போது ஆலயத்துக்கு வர அவ்வளவு சங்கடப்படுறோம். திருவொற்றியூர் அம்மா எவ்வளோ தொலைவுல இருந்து 8க்கே வந்துடுறாங்க. வாஞ்சதான். ஆகவே தாவீது ராஜா, நான் இப்போ சாமுவேல் 2 ராஜாக்கள் படித்துக் கொண்டிருக்கிறேன். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா நமக்கு கசப்பா இருக்கு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு அப்படின்னு பிள்ளைகள் இருந்து எல்லாரும் நம்ம இல்லை சிலர், ஆனா அப்படி இல்லாதபடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு வாஞ்சியோடு வரும்போது ரொம்ப ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருகிறார் என்பதான ஒரு பாடம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். நீ பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போன்று ஆண்டவரே, அதை எங்களை ஆண்டவரே ஊன்படுத்தாதபடி ஆண்டவரே, அதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரே இன்னும் மேலும் உயர ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்வோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படுகின்றோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கரூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்கள் வைத்துங்க. தெரியாதவங்களே கிடையாது.
இது நம்மளுடைய சர்வதேச அளவில் இது இப்போ ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிற சரி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் வேற மாதிரி வரும். ஆனா நானே அதுக்கு கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேன். இந்த கருவுல 41 பேர் 41 42 மரணம் அடைந்திருக்கிறார்கள். யார் காரணம் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வருகிறது. இப்ப யூடியூப்போ, பேஸ்புக்கோ, ட்விட்டரோ, இன்ஸ்டாகிராமோ நீங்க எல்லாத்துலயும் நீங்க அவங்களுடைய சிந்தனைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு யோசனையை சொல்லுவேன். நான் ஒரு யோசனையில இறக்கப்படுகிறத சொல்லுவேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த கட்சி தான் காரணம் என்று சொல்லுவாங்க. இது கட்சி, இது நான் ஒரு செய்திக்கு முன்னதாக முன்னோட்டமாக சொல்லப்படுகிறாரு. ஒரு சிலர் அவங்களுடைய யோசனைப்படி இது கட்சி தான் தவறு அவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல இது அரசு தான் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இது மக்கள் செய்த தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரை கேட்டீங்கன்னா எல்லாத்துமே தவறு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிக்கிற யோசனையில எது புலப்படுகிறதோ அதை ஒரு விடையாக நாம் சொல்லுகிறோம். அதுல எது உண்மைன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? என்ன காரியமானது, அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், ஆலயத்தின் நிகழ்வாக இருக்கட்டும், இந்த உலகத்தின் நிகழ்வாக இருக்கட்டும், அவரின்றி அணு எதுவும் அசையாது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இது எது சரி, இது யாரால் என்ன நடந்துருச்சு. ரைட், அதை அப்படியே ஒதுக்கிடுங்க. இப்போ நான் ஒரு சின்ன கதையை சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அப்போ சீடர்கள் பவுலிடத்துல கேட்கிறாங்க. இது உண்மையா நடந்ததுல சும்மா ஒரு கதை, அவ்வளவுதான். சில காரியம் எங்களுக்கு அது சரியாக படுகிறதே இல்லை, ஏன் ஆண்டவர் இப்படிலாம் அனுமதிக்கிறார், இது எதனால நடக்குதுன்னு தெரியலையே, இதற்கு விடை எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பவுலிடத்துல சொன்னாங்க. அப்பொழுது அவர் என்ன சொன்னார், சரி அதற்கு ஒரு பதில் நான் தருகிறேன் சொல்லி 4 பேரும் என்ன பண்ணிட்ட, பாராசூட், அப்பெல்லாம் பாராசூட் கிடையாது சரிங்களா, ஒரு பாராசூட் வச்சு ஒரு கதை தான் இது, அதுல ஏற்றி கொண்டு போகிறார். போகும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு நிகழ்ச்சி இப்ப நடக்கும், அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய பதில சொல்லணும். அப்படி அந்த பதில சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாராசூட்ல இருப்பீங்க, தவறா சொல்லிட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஏற்றிட்டு போறாங்க. அப்போ அங்க ஒரு தாய் புலி குட்டி போட்டிருக்கு. தாய் புலி குட்டி போட்டிருக்கு, குட்டியை போஷிக்கணும். அப்ப அந்த குட்டி பசியோடு இருக்குது. அப்ப அந்த தாய் புலியானது வேட்டையாட செல்கிறது. அப்ப அங்கே கொஞ்ச தூரத்துல ஒரு மான் குட்டி போட்டிருக்கு. அந்த மான் குட்டி போட்டிருக்கு. அந்த மான் குட்டிக்கு அந்த மான் தான் பால் கொடுக்கும். ஏன்னா அது இறையை தேடி பால் தான் கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல தாய் புலி என்ன பண்ணுது, தாய் மானை கப்பி கொண்டு கொன்று தன்னுடைய குட்டி புலிக்கு கொடுக்கும்படியாக அழைத்து செல்கிறது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அப்போ அந்த மான் குட்டிக்கு என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கடினமாக, அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு நடக்குது. அப்போ பவுல் கேட்கிறாரு முதல் சீடர்ல, நீ சொல்லு இதற்கு காரணம் என்ன? அப்போ அவன் யோசிச்சு சொல்றாரு, புலி செய்ததுதான் சரி. ஏன்னா அது தங்கள் குட்டிகள் பசியா இருக்குன்னு சொல்லி, அது மத்ததுக்கு அது பிரச்சனை கிடையாது, அதுக்கு தேவை அது மானை பிடிச்சிட்டு வந்துருச்சுன்னு சொன்னோடனே பாராசூட்ல பொத்து நான் விழுந்துட்டான். அப்ப அதுக்கு பதில் தவறு. ரெண்டாவது அவன் பார்த்தான், சரி புலி செய்தது அநியாயம், ஏன்னா அந்த தாய்மான விட்டுருக்கணும், வேற எதையாவது தேடி போயிருக்கணும், ஏன்னா அந்த குட்டிகளுக்கு அது வேற எதுவும் வழி இல்லை, அதனால இந்த புலி செய்தது தவறு அநியாயம் அப்படின்னு சொன்னா அவனும் கீழே விழுந்துட்டான். அப்ப மூன்றாவது இருக்கிறவரு பார்த்துட்டு இது ரெண்டையும் சொல்ல முடியாது, மூணாவது ஒரு பதில் தான் சொல்லணும். உடனே என்ன சொல்லிட்டாரு, ரெண்டுமே நியாயம்தான், ரெண்டுமே நியாயம்தான் சொல்லிட்டு. ஏன்னா புலி இறை தேடுகிறதும் இயற்கை, மான் வேட்டையாடப்படுவதும் இயற்கை, அதனால ரெண்டுமே நியாயம் தானா. அவரையும் கீழே தள்ளிடுச்சு பாராசூட். 4வது ஒருத்தன் மட்டும் இருக்கான். அப்போ நீ சொல்லு இதற்கு விடை, இது எது சரி எது நியாயம் என்று. அவன் பார்த்தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுக்கு விடையே எனக்கு தெரியாது, எல்லாம் அவர் படைச்சாரு, ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பதில சொன்ன உடனே அவன் மட்டும் பாராசூட்ல உட்கார்ந்துருக்காங்க, கீழே தள்ளலையா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்முடைய இந்த கதையை படிக்கும்போது எனக்கு இந்த கருணை ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா பல நினைவுகள், பல யோசனைகள், பல எண்ணங்கள் நமக்கு சரி என்று செயல்படும், சரி என்று தெரியப்படும். ஆனா எது உண்மை என்பது
ஒருவருக்கே தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 1ஆம் தேதி எத்தனை பேர் நீங்க வந்தீங்க? கரங்க வைத்து கரங்க வைத்து சொல்ல மாட்டேன். அப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட இருப்பீங்க தான் கரங்க வைத்து சொல்றேன். ஏன்னா அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்டிருக்காக தைரியமா சொன்னேன். இதுல ஒரு சில வருவீங்க, ஒரு சில பரவாயில்ல. 1ஆம் தேதி அருமையான ஒரு வாக்குத்தத்தை நம்முடைய தலைமை போதகர்கள் கொடுத்தாங்க. சகரியா 8:12. இதை ஒரு சத்தமாக வாசிக்கணும். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும், கனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் எல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிட வேண்டும். கல்வித்துறை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்திலே நம்முடைய தலைமை போதகர் தந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் இவையெல்லாம் சுதந்திரிக்க ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இவையெல்லாம் என்று சொல்லும்போது சமாதானம், கனிதரும் வாழ்வு, பலன் தரும் வாழ்க்கை, பணியை போன்ற ஒரு வாழ்வு. 4 ஆசீர்வாதங்கள். எந்த ஆசீர்வாதமும் செயல்பாடுகள் இல்லாமல் கிடைக்காது. அதாவது கட்டளையின் அடிப்படையில தான். எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னு தெரியாது. இத நான் வாசிச்சு 4 முறை அப்படியே வாசிச்சுட்டு போது எனக்கு அந்த முதல் வார்த்தை தான் எனக்கு தலைப்பாய் வந்தது. என்னது? அதுக்கு முன்னாடி விதைப்பு. நீங்கள் விதைக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். ஒரு கட்டளையின் அடிப்படையில தான் ஆசீர்வாதம். நீங்க முதல்ல விதைக்கணும். விதைக்காம சமாதானம் வேணும், திராட்சை செடி கனி தரணும், ஏன்னா பூமி எனக்கு எல்லா பலனையும் கொடுத்துடணும், வானம் பனியை பொழியணும், ஆண்டவருடைய கட்டளையெல்லாம் எனக்கு நிறைவேறணும். எனக்கு தான் ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனா விதைப்பு அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அப்போ விதைப்பு என்பது நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியம். இதன் அடிப்படையில தான் ஆசீர்வாதம். உனக்கு சமாதானம் வேண்டும்னா விதைக்கணும். உன்னுடைய விதைப்பு சமாதானமா இருக்கும், சமாதானத்தை கொண்டு வரும். உன்னுடைய விதைப்பு, நீ திராட்சை செடியை நீ விதைத்தால் உனக்கு என்ன பண்ண கொடுக்காது? கனியை கொண்டு வரும். நீ விதைத்தால் அந்த பூமியானது உனக்கு அதன் பலனை தரும். நீ விதைத்தால் வானம் தன் பனியை தரும். பனியை ரொம்ப விரும்புவோம்ல, மழையை விரும்ப மாட்டாங்க, ஆனா பனியை விரும்புவாங்க. பனினால நமக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பனியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பனி போட்டுறது அவ்வளவு அப்படியே நம்ம ஊர்ல அதெல்லாம் ரசிக்க முடியாது. அதுக்கு நீ காஷ்மீர் போங்க, நல்லா பனியை ரசிக்கலாம். அது ஒரு அழகான ஒரு சூழ்நிலையா. இப்ப இவையெல்லாம் வாழ்வை, இந்த மாதிரியான வாழ்விலே ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்றால் நம்முடைய விதைப்பு சரியாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன். அப்ப விதைப்பு சமாதானம் உள்ளவன் இருக்கும் என்று சொல்லிட்டாரு. இதெல்லாம் பூமி பலனை தரும், வானம் பனியை தரும், திராட்சை செடி கொடி உங்களுக்கு இருந்து கனியை தரும் சொல்லிட்டோம். ஆனா விதைக்கணும். அந்த விதைக்கிறது எப்படி இருக்கணும்? பெருக விதைக்கிறவர்கள் பெருக இருப்பார்கள், சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும்? விதைக்க வேண்டும். விதைக்காமல் ஆசீர்வாதம் கிடையாது. செயல்பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். நிச்சயமா அது மாற்று கருத்தை கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தான். ஆனா முன்னாடி இருக்கிற காரியங்கள்லாம் நீங்க கவனிக்கணும். ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் ஆண்டவர் இதை தருவார். ஆபிரகாமை சும்மா ஆசீர்வதிக்கல, அவனுடைய செயல்பாடுகளை நம்ம கவனிக்கணும். தானியேலை சும்மா ஆசீர்வதிக்கல ஆண்டவர், அவனுடைய செயல்பாடுகளை, அவர் விதைப்புகளை நாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்கணும். உங்களுடைய விதைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து விதைக்கும் போது ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரா? பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை, நீதியின் விளைச்சல். அப்போ நீங்க உங்களை விதைக்கிறது அது எப்படி இருக்கணும்? நீதியான விதைகளா இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண? நல்ல விளைச்சலை செய்து உங்களை வர்த்திக்க செய்வார்.
அப்போ இந்த அக்டோபர் மாத சகரியா 8:12 இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய விதைப்பை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா நாம் எதை விதைக்க வேண்டும், எப்படிப்பட்ட விதைப்பு என்ற தலைப்பிலே 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம். எப்படிப்பட்ட விதைப்பை விதைத்தால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை விதைக்க வேண்டும். என்ன பாஸ்டர், விதையதான் விதைப்பாங்க, உண்மையை எப்படி விதைக்க முடியும்? இல்ல, அதெல்லாம் சொல்லி விதை என்பது செயல்பாடு, நம்முடைய கிரியைகள். நீங்கள் உண்மையாய் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடப்பீர்களானால் இந்த ஆசீர்வாதங்கள் சகரியாவிலே 8:12 சொல்லப்பட்டிருக்கிற நான் இதை சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் சொன்னார்ல, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை நிறைவேறும். உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். திராட்சை செடி கண்டிப்பா உங்களுடைய கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை கண்டிப்பா. ஆனா நம்முடைய விதைப்பு உண்மையாய் இருக்கும். எத்தனை பேருக்கு உண்மை இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. ஒரு நம்ம வார்த்தையில சொல்லுவோம், வேதம் சொல்லு உண்மை உள்ளவன் அதுல குறைவே கிடையாது. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப உண்மை என்பதை நீங்க விதைக்கணும். முதல்ல உண்மையா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா, ஆலயத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, திருச்சபைக்கு உண்மையா இருக்கிறோமா, தேசத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, எல்லாவற்றிலும் நாம் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் முதல் விதைக்கிறது. அதை விதைச்சிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பின்னாடி ஓடி வரும். அந்த விதைப்பு என்பதற்கு அப்படியே அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது உண்மையாய் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உண்மையை தான் நீங்க விதைக்கணும். ஒரு உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்டது நோவாவுடைய வாழ்க்கையில அவன் எப்படி உண்மையாக இருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 யாராவது வாசிங்க. நோவாவுக்கோ கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இங்கே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அந்த கிருபைக்கு காரணம் என்ன? எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த உலகத்தில் இருந்த அவ்வளவு ஜனங்களிலுமே ஒரே ஒரு மனிதனுக்கு தான் என்ன கிடைச்சது? தேவனுக்கு. காரணம் என்ன? அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். உத்தமனுக்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. உண்மை என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை என்றாலும் அதுக்கு முன்னாடி அழகான ஒரு வார்த்தை வருது. அவன் எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். அல்லேலூயா. நீதிமான் என்றாலே அங்க என்ன வருகிறது? உண்மையானவன் அடக்கம் வருது. அப்போ இங்கே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுக்கு காரணம் என்ன? அவன் உண்மையும் உத்தமமாய் இருந்தான். அதனால அவனுக்கு சமாதானம் இருந்தது. இந்த உலகத்துல எல்லாருமே தேவனுக்கு விரோதமாக நடந்தார்கள். ஆனா நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். அப்படிதான் வேதம் சொல்கிறது. அங்க என்ன பண்ணுது? மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்தில் பிறந்த போதுன்னு சொல்லி வந்துட்டு 6ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தரை விசனப்படுத்தின மனிதர்கள் யாரு? ஒருத்தர் இல்லைங்க, 2 பேர் இல்லைங்க, எல்லாரும். ஆனா ஒரே ஆள் மட்டும் இல்லை. யாரு? நோவா. நோவா விதைக்கு என்ன விதைப்பவன்? உத்தமத்தையும் உண்மையை விதைத்து வைத்தான். அதனால கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணுங்க, ஆனா நாம ஒண்ணும் செய்ய மாட்டோம். செயல்பாடுகள் இல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீ பெறவே முடியாது. சிலர் ஜபிக்கணும்னு வரும், சிலர் வேதத்தை வாசிக்கணும்னு வரும், சில இதுக்கு உண்மையாய் நடக்கணும்னு வரும், சில இது கீழ்ப்படியணும்னு வரும். ஏதோ ஒரு கட்டளையின் அடிப்படையில தான் வாக்குத்தத்தங்கள். இங்கே நீங்கள் விதைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விதைக்கும் போது அந்த விதைப்பை பொறுத்துதான் உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பலன்.
உங்களுடைய பணி தரக்கூடிய வாழ்வு, பணியில் திரும்பக்கூடிய வாழ்வு. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில உண்மை இருக்கா? தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா? நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடையாது. எவ்வளவு பெரிய இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆண்டவர் ரொம்ப கோபமாயிட்டாரு. என்ன நடந்தது? பெரிய இது உலகத்திலே முதல் உலகத்தை அழித்தது இந்த இங்கதான். ஆனா நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஏன்னா அவன் அங்கே உண்மையை விதைத்து வைத்தான். தேவனுக்கு பிரியமாய் நடந்திருந்தான், நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் வேதம் சொல்கிறது தெரியுங்களா? 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. எத்தனை வருஷம் இருந்தா? எதற்கு பிறகு? ஜல பிரயாணத்துக்கு பின்பு. அவருடைய ஆயுசு எவ்வளவு? இல்ல, அவருடைய ஆயுசு மொத்தம் ஆயுசு 950. அப்போ இந்த ஜலப்பிரளயம் முடியும் போது அவருடைய வயசு 60. அதற்கு பிறகு எத்தனை வருஷம் இருந்திருக்கான்? ஒரு யோசனை வருது எனக்கு இதை படிக்கும் போது. 50 வயசு தொடும் போது கண்ணு கட்டுது, வாய் பொடிக்குது, பாஸ்டர் சொல்றாங்க, காது வலிக்குது. சொல்லுங்க, அவங்க என்ன இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு முதுகு வலிக்குது. 950 வருஷம் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பலனோடு இருந்திருப்பாங்க. இல்ல, அந்த நாட்கள் ஆயுசு நாட்கள் அப்படிதான். மெத்துசலாக எவ்வளவு? இவரோட 19 வருஷம் அந்நியவர். அவர் தான் இந்த உலகத்திலே அதிகமாய் வாழ்த்த ஒரு மனிதர். 950 சர்வ சாதாரணம். இன்னைக்கு 90 பார்க்க முடியல. ஆமா, அதிகபட்சம் 70. நம்ம ஜெனரேஷன், என்னுடைய ஜெனரேஷன் 70, அடுத்து வர்ற ஜெனரேஷன் 60, அப்புறம் 50, 40, அப்புறம் போய் சேர வேண்டியது. அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதாங்க. ஆனா 350 வருஷம் முக்கியம் அங்க இல்ல. அவனுடைய விதைப்பு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. 350 வருஷமா அவன் எப்படி இருந்திருப்பான்? சந்தோஷமா இருந்திருப்பான். அல்லேலூயா. யாரு இருக்காது, பிரச்சனை இருக்காது, சந்தோஷமா இருந்திருப்பான். ஆண்டவர் ஆயுசு கூட்டுறாருன்னா அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப அங்க நோவா அவனுடைய அந்த உண்மையான விதைத்ததுனால அவனுடைய வாழ்க்கை சீரமைக்கப்பட்டது. இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை திரும்பி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவனும் மனிதனோட அழிக்கப்பட வேண்டியவன். உண்மையா இருந்ததுனால தேவனுக்கு நீதிமானா இருந்தபடியால் அவன் காப்பாற்றப்படுகிறான். அவன் மட்டுமல்ல, அவன் மனைவி, 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், ஆக மொத்தம் 8 பேர் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு சந்ததிகள் உருவாகிறார்கள். யோசிப்பாரு, உண்மையை விதைக்கும் போதுதாங்க இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியும். சரி, 2வது நாம செய்ய வேண்டிய காரியம் உபவாசத்தை விதையுங்கள். நான் போன 2-3 வாரத்துக்கு முன்பதாக இந்த உபவாசத்தை குறித்து பேசினேன், எப்படியாவது உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா இப்ப மீண்டும் அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். உபவாசம் என்பது ரொம்ப அவசியம். ஒருவேளை அது ஆண்டவர் கட்டளையாக இதை செய்ய வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லல. ஆனால் உபவாசம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நல்லது, நம்முடைய உடல் நலத்துக்கு நல்லது. அதனால அதை விதைக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற முடியும். எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது, நான் கை தூக்க சொல்லல. ஆனா உபவாசம் இருப்பது அவசியம். நான் கட்டளை கண்டிப்பா என்று சொல்லல. ஏன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய உடல்நலத்துல என்ன சொல்றாங்க, அறிவியல் பூர்வமாக இந்த வயிறு ரொம்ப பாவங்க. வயிறு ரெஸ்டே விடுதலை. அது வாய் இருந்தா நம்மள திட்டும். ஆமா, என்னெல்லாம் ரொம்ப திட்டும். ஆமா, பார்த்தா தெரியுதுல உங்களுக்கு, யோசிச்சு பாருங்கல்ல. வாரத்துக்கு 1 நாள் உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது இருப்பது உடல் நலத்துக்கு நல்லது. ஆண்டவர் அறிந்துதான் சொன்னார். ஆனா உபவாசம் சாப்பிடாம இருப்பது மாத்திரமல்ல, உபவாசம்னாலே கூட என்ன வந்துருது? ஜெபம் வந்துருது. நீங்க அதை பிரிக்க கூடாது. உபவாசம்னாலே ஜெபத்தோடு இணைவது. உபவாசித்து ஜெபிக்கணும். இல்ல ஜெபம் உபவாசத்தோடு இருக்கும். நான் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பட்டியோட அப்படி ஆண்டவர் சொல்லல. நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த உங்களுடைய தியாகம் வெளிப்படுது, உங்களுடைய செய்கைகள் வெளிப்படுது, உங்களுடைய செயல்பாடுகள் வருது. அப்ப அந்த செயல்பாடை குறித்து கர்த்தருக்கு
திருப்தி ஆகிறார். கர்த்தர் திருப்தி ஆகும் போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். அதனால உபவாசம் என்பது கட்டளையாக இல்லை என்றாலும் அவசியமாக ஆண்டவர் சொல்கிறார். அதனால நிறைய இடங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணார், 40 நாள் உபவாசித்தார். அப்படிதானே? 40 நாள் உபவாசித்தார். சொல்ற வேதம் சொல்லுதா இல்லையா? அவர் ஏன் உபவாசிக்கணும்? அவசியம் இல்லையே. நீங்க தண்ணீர் குடிங்க, ஒரு சில தண்ணீர் தான் குடிங்க, சாப்பாட்டு முடிந்தா. ஒரு சிலர் என்ன யோசிக்கணும், நம்ம நான் மாத்திரை போடணும் பாஸ்டர், நான் கூட அப்படிதான் யோசிச்சேன். மாத்திரை ஒருவேளை மாத்திரையும் நிறுத்துங்க, ஒன்னும் ஆகாது. ஆண்டவர் அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டார். ஒருவேளை நீங்க மாத்திரையை நிறுத்திட்டு இல்லையா சாப்பிடாமே மாத்திரை போட ஒன்னும் ஆகாது. ஆண்டவர் அப்படிலாம் ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாகாது. கரங்களுக்கு நடிச்சுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக செய்றீங்க, உங்களுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அதுல நிறைய தீங்கு வரும். ஆனா ஆண்டவருக்காக செஞ்சீங்கன்னா அதுல நன்மை மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. அது உபவாசிப்பு, அதுதான் விதைப்பு. அந்த உபவாசத்தை நீங்க விதைக்க வேண்டும் என்று சொல்லி வாசிப்போம். வாழ்க்கையில எல்லாம் இருக்குங்க, ஆனா முக்கியமா ஒரு காரியம் இருக்காது மனுஷனுக்கு. என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம் இல்லாத வாழ்க்கையை தான் இந்த உலகத்துல அநேக பேர் பார்த்து கொண்டிருக்கிறார். பணம் இருக்கும், புகழ் இருக்கும், பதவிகள் இருக்கும், எல்லா கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், பெரிய கோடீஸ்வரன் அப்படி இருந்துட்டு போங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்காது தெரியுமா? சமாதானம். அந்த சமாதானம் என்பது கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதான் யோவான் 14:27 நினைக்கிற சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களுடைய சமாதானத்தை நான் சந்தோஷம் நீங்க பெற முடியும். நல்ல ஒரு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. சமாதானம் வேற, சந்தோஷம் வேற. சந்தோஷத்தை நீங்கள் பிரயாசத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு ஏதோ ஒரு காட்சி பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் வருது, ரைட். ஆனா சமாதானம் என்பது உங்களாலே கொண்டு வர முடியாது. அது ஆண்டவர் ஒருவரால தான் கொடுக்க முடியும். அந்த சமாதானத்தை நீங்க விதைப்பின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்கே உபவாசத்தின் மூலமாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வேதாகமத்தை நான் திருப்பிக் கொள்ளும். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள் தேட வந்தார்கள். இங்கே ஒரு ராஜா உபவாசம் இருந்து மற்றவர்களை உபவாசப்படுத்தும்படியாக ஒரு கட்டளை. ஒரு ராஜாவுக்கு இது அவசியமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த உபவாசம் என்னும் விதைப்பை யோசபாத் விதைத்தினால்தான் இந்த அதிகாரத்தினுடைய அவருடைய வாழ்க்கையில முடிவில் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்புறம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த யோசபாத் ராஜா அருமையான ஒரு ராஜா. தன்னுடைய தகப்பனை போல அவன் கிடையாது. இவனுடைய தகப்பன் யார் தெரியுமா? ஆசா ராஜா. ஆசா ராஜா வேதம் சொல்கிறது, அவன் 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு தன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை. சில பேர் டாக்டரை நம்புற அளவு கூட ஆண்டவர் நம்ப மாட்டாங்க. டாக்டரை நம்புங்க, டாக்டர்கிட்ட போங்க, தப்பு கிடையாது. யாரை ஃபர்ஸ்ட் நம்பணும்? கர்த்தரை நம்பணும். சில பேர் நம்பணுமா? கர்த்தரை நம்ப மாட்டாங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டா, நான் 24 வருஷமா சுகர் மாத்திரை சாப்பிடுறேன். எத்தனை வருஷம்? சுகர் குறைஞ்ச மாதிரி. மாத்திரை சாப்பிட்டா சுகர் குறையும். குறையில எனக்கு என்ன பண்ணுது? குடித்தாங்க. அப்ப மாத்திரையில ஒண்ணு இல்லை. யோசிச்சு பாருங்கல்ல, மாத்திரையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா சாப்பிடுறோம். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு பயம். ஆனா நீங்க கர்த்தரை தேடுகிறீர்களா? அதுக்காக உங்களுக்கு வியாதி வராது, சுகர் வராது, பிபி வராது. ஒருத்தருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, போன் பண்ணி எனக்கு சொல்றாங்க, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, பயமா இருக்கு. ஏமா 50 வயசுல இதெல்லாம் வருமா? நீங்க ஏமா பயப்படுறீங்க? நான் சொல்லுவேன், சரி நான் ஜோப் பண்றேன். எல்லாருக்கும் எல்லாமே ஒரு வயசு தடவை எல்லாமே வரும்.
அது ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க நீதிமானா இருக்கட்டும், துன்மார்க்க எல்லாருக்கும் உண்டுங்க. ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அந்த பலவீனத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கிறது விடுங்க. சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதானே நமக்கும் மற்றவர்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். இங்கே யோசபாத் ராஜா நல்ல ஒரு ராஜா. ஆசா தன்னுடைய தகப்பன் போல அவர் இல்ல. வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட யோசபாத் ராஜா, அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது. அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருகிறது. ராஜானாலே யுத்தம் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளாலே யுத்தம் அதிகமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசாசின் மூலமாக இந்த உலகத்தின் காரியங்களோ, இயற்கையின் காரியங்களோ, பலவீனங்களோ, எதிரான நிலைகளோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்பனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆஹா, ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா பிரச்சனை மத்தியில தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். இங்க யோசபாத் ராஜாவுக்கு எதிராக வரும்போது ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் வந்தா இதை சமாளிச்சிருவாங்க. ஒரு கூட்டம் வருது, ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டம் வருது, எதிராளிகள் பயங்கரமா இருக்கிறாங்க. அதனால பயந்துட்டா. அப்பதான் யோசிக்கிறான், நான் ஆண்டவரோடு இருந்தாலும், நான் ஆண்டவரோடு இருந்தாலும் நான் சில காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவன் விதைக்கிறத பார்க்கிறோம். என்ன சொல்கிறான்? யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான் வாசிக்கிறோம். ஒரு ராஜாவுக்கே உபவாசம் அவசியம்னா நமக்கு அவசியமா இல்லை? ஹல்லேலூயா. நீங்கள் உபவாசம் இருப்பது அவசியம். கட்டளையாக நான் சொல்றது. இருந்து பாருங்க. ஆண்டவர் சாப்பிட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட உபவாசம் இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் தனியா ஒரு ஜபத்தை எடுத்துட்டு காலைல சாப்பிடாம இல்ல மத்தியானம் சாப்பிட ஒரு சாப்பிடாம ரொம்ப முடியலன்னா இருக்காது. ரொம்ப நேரம் சொல்றேன். ஆண்டவரே எதற்கு முடியுமோ முடியாதுதான் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா கட்டளையா சொல்லிருப்பார், நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கணும் ஆனா சொல்லிருப்பார். சொல்லாது. ஆனா இருந்தா நமக்கு யோசபாத்துக்கு நல்லதா முடிஞ்சது. என்ன நடந்தது யோசபாத்துக்கு? வாசிங்க 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா சொல்லுங்க. அவன் உபவாசத்தை கூறிவிட்டதுனால ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்ததுனால இங்க தேவன் சொல்லுகிறார் யுத்தமில்லாத இளைப்பாறுதல். அதுக்கு பேர் என்னது? சமாதானம். அவனுக்கு மாத்திரம் இல்லைங்க, அவனை சார்ந்த ஜனங்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய உபவாசத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய திருச்சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் உண்மையை விதைக்க வேண்டும், உபவாசத்தை விதைக்க வேண்டும். 3வது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல முடிகின்றேன். நீங்கள் உதாரத்துவத்தை நீங்கள் விதைக்க வேண்டும். கொடுக்காம ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெறணும்னா இது கட்டளை. இது அவசியம் அல்ல, கட்டளை. ஏனென்றால் கொடுக்க வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஆமா, ஆண்டவரிடத்துல நீங்கள் கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் வாசிக்க கேட்க 2 கொரிந்தியர் கொஞ்சம் திருப்பி கொள்வோம். கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை போதும் அப்படி நிறுத்திக் கொள்ளுங்க. தேவன் இந்த மக்கெதோனியா சபைக்கு என்ன பண்ணாரா? கிருபை அளித்திருக்கிறார். என்ன கிருபை அங்க போடல, ஆனா கிருபை அளித்திருக்கிறார். கிருபையினாலே எல்லாம் அடங்கி விடுகிறது. என்ன இருக்கும்? சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இல்ல அவங்களுடைய எல்லா தேவைகளும் அங்க அவங்களுக்கு என்னென்ன விரும்புறா எல்லாம் உண்டு. ஆனா 2வது வாசிங்க. அவர்கள் மிகுந்த
உபத்திரவத்தினாலே. ஆனா அவங்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய நிலை என்ன? மிகுந்த. அப்புறம் எப்படிங்க அது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்ல முடியும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்ள வேண்டும். உபத்திரவமா இருக்கிறது ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபையா? ஆமா. நீங்க நான் உபத்திரவப்படுவது நல்லது. யார் சொன்னார்? தமிழன் சொன்னாரு. கரெக்ட். அதுக்கு அடுத்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். நான் உபத்திரவப்படுவது நல்லதுன்ற அதே ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைன்னு சொல்லுகிறார். ஏன்னா உபத்திரவப்படுவது ஆண்டவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிற வரம், அது கிருபை. ஆண்டவர் போகும்போது என்ன சொல்றாரு? உங்களுக்கு உபத்திரவங்கள் அப்படி இல்லைன்னு போய்ப்பாரு. நீ என்ன தேடுங்க, நான் உங்களுக்கு உபத்திரத்தை வைக்க மாட்டேன், தரமாட்டேன். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இயேசு எப்படி தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உபத்திரவப்பட்டாரோ அந்த உபத்திரவங்கள் யாருக்கு உண்டு? அவரை சார்ந்திருக்கிற நமக்கும் உண்டு. கரங்களை வைத்து இப்பதான் நீங்க சத்தமா அதிலே சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு நல்லது சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. உபத்திரவம் வந்தா நீங்க பயப்படாதீங்க. வியாதி வந்தா பயப்படாதீங்க. பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க. ஆபத்து வந்தா பயப்படாதீங்க. இழப்புகள் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நீ சொல்லிவிட்டு உபத்திரவப்படுவது எனக்கு, நீர் உபத்திரவப்பட்டி, உபத்திரவம் உண்டு ஆனாலும் கிடப்படும். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே உதாரத்துவத்தை விதைக்க வேண்டும். இங்கே உபத்திரவப்படுகையில் அவங்க என்ன பண்ணாங்களா? எப்படி கொடுத்தாங்க? வாசிங்க. பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களிடத்துல தேவன் என்ன பண்ணுவார்? அப்படிதான். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகம்னால என்ன வந்துருச்சாங்க? உதாரத்துவம் வந்துச்சு. ஆண்டவருக்கு பிசினித்தனமா கொடுக்க கூடாது, அள்ளி கொடுக்கணும். எனக்கு கொடுக்கிறத பத்தி பேசினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஜனங்கள் தெரியும் எனக்கு எப்படிப்பட்டவர்கள். யாரும் ஒரு பெரிய செட்டிலான ஒரு பெரிய கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. அதிலும் தங்களுக்கு சக்திக்கு மீறா நீங்க செயல்படுத்தி கூட நல்லது. ஆனால் கர்த்தருக்காக உதாரணமாய் கொடுக்கிறதுமாக அவர் ஒருபோதும் உங்களை கீழே தள்ள மாட்டவே. நீங்க உயர்த்ததான் பண்ணுவீங்க. நான் அடிக்கடி சொல்றேன், நம்முடைய கை மனதிலே நீங்கள் இதயத்திலே கையை வைத்து யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை நான் சொந்த பிரச்சனையாக ஏற்றுக்கொண்ட பிறகு, என் வாழ்க்கையிலே நான் உதாரணமாய் கொடுத்த பிறகு, ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு கொடுத்த பிறகு, என் வாழ்க்கையிலே எல்லாமே எனக்கு கீழாய் போய்விட்டதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா இங்க சொல்ல வேணாம், தனியா வந்தாவது எனக்கு சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் ஒருபோதும் மாட்டார். உங்களை 1000 ரூபாய் கொடுக்க வைத்தவர், நீங்க 1500 ரூபாய் கொடுக்க வைத்தவர், 2000 கொடுக்குது, 5000, 10,000, 20,000, 1 லட்சம் கொடுக்க வைப்பார். நீங்க உதாரணமாய் விதைக்கும் போது இல்லன்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே போயிடும். அத பெரியவங்க சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறுனா சொரக்கம். நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே வீணாய் பூமிக்குள்ள போகும் தண்ணிலாம். நீங்க அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே தான் கொடுக்கிற தெய்வம். கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க, தளத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு போட்டுங்க, ஆண்டவர் செய்வார். ஆனா கொடுத்து பாரு, நீங்க டெஸ்ட் இதனால நீங்க சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. உதாரணமாய் விதைங்கன்னு நான் சொல்றேன். அப்போ நம்ம இவங்க அப்படிதான் செஞ்சாங்க. அவங்க தன்னையும் கொடுத்தாங்க, தங்களுடையதையும் கொடுத்தாங்க. நீங்க அப்படிதான் வாசிக்கிற 5ஆம் வசனத்துல, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தானே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். மக்கதோனியா சபையினுடைய மக்களை போல் நாம உபத்திரவம் உண்டுங்க, தரித்திரம். இங்க உபத்திரவம் மட்டும் போடல, தரித்திரம் போட்டிருக்கு. ஏன் நாம் கர்த்தருக்காய் நாம் கொடுக்கிறது இல்லை? கரெக்டா கொடுக்கிறோமா? தசமபாகம், ஸ்தோத்திர காணிக்கை, இல்ல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் நம்மளால முடிந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தணுங்க. அதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கார், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார், நல்ல வீடை கொடுத்துருக்கார், நல்ல காரை கொடுத்துருக்கார், நல்ல புகழை கொடுத்திருக்கிறார். இன்னும் பரவாயில்ல, 1000 ரூபாய் கிடைச்சாலும் 100 ரூபாய் கொடுக்க பழகிக் கொள்ளுங்க. அதுல ஆசீர்வாதம் உண்டு. நீங்க கொடுக்காம 100 ரூபாய் எனக்கு இருக்கிறது 1000 ரூபாய் தானே, அடுத்த செலவுக்கு இல்லையா, அப்படிலாம் உதாரணம் நிறைய இருக்குங்க. அடுத்த வேலை ஜீவனுக்கு இல்லாத சாரிவாதிகளை கொடுத்துட்டு போனாங்க.
வேணாம் இருந்தாலும் நீங்களே சாப்பிடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு பஞ்சமே வராதபடி பஞ்சத்தை தீர்த்து வைத்தார். அதாவது சும்மா ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க, என்னை சோதித்து பாருங்க என்று சொல்றாரு. டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் ஆண்டவர் நீங்க டெஸ்ட் வைக்கணும், கொடுத்து பாருங்க. 3 விதமான காரியங்கள் ரொம்ப அவசியம். நிறைய காரியங்கள் சொல்லலாம், இன்னைக்கு சொல்ற ஒரு 3 காரியங்கள் தான். 3 காரியங்கள் என்னது? உண்மையை விதையுங்கள், உபவாசத்தை விதையுங்கள், உதாரத்துவத்தை விதையுங்கள். உதாரத்துவ குணம், அந்த குணத்தை நீங்க விதைங்க. இந்த விதைச்சீங்கன்னா அடுத்த வருஷம் போடுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. என்னது? சமாதானத்துடைய விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியான நாம தான். இந்த ஜனத்தின் மீதியான நமக்கு இதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் பண்ணுவாராம். விட்டுட்டாரா? இடுவாரா? இடுவார் சொல்லிருக்கு. நான் நம்புறது தெரியுமா? கட்டளை இட்டார். அவ்வளவுதான். ஏன்னா நாம எல்லாம் மனசு மாறிட்டோம். உண்மையை விதைக்க போறோம், உபவாசத்தை விதைக்க போறோம், உதாரணமாக கொடுக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.